ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அங்கே நம்மளுக்கு ரோட்டு கடை சைடில் வந்து ஒரு சால்னா வைப்பாங்கல்ல, அது வந்து இந்த புரோட்டா, இட்லி, சப்பாத்திக்கு அந்த மாதிரி ஒரு சால்னா நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிறது வந்து எம்டி சால்னா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் பற்ற வச்சிட்டோம், ஒரு கடாய் வச்சிட்டோம். இப்போ நம்ம கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது இதோட நான் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கல்பாசி, 2 ஏலக்காய் இது சேர்க்குறேன். நல்லா இது பொரியணும். இதோட கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வெட்டிக்கணும். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்க்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மட்டும் போதும். இது நல்லா வதங்கணும். நம்ம அதை வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுலேயே நான் சேர்த்துக்க போகிறேன். நான் மசாலா தனியாக சேர்க்கலை. அப்புறம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மிளகாத்தூள், இங்கே பாருங்கள், நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தூள் இதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும் இந்த சால்னா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் நான்வெஜ் சேர்க்கணும்னா நம்ம சிக்கன்லாம் சேர்த்துக்கலாம். நான் எம்டியாக தான் செய்கிறேன். நல்லா அப்படியே இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். லைட்டாக இதோட தண்ணி சேர்க்குறேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன சேர்க்குறோன்னா, நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம். கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. நல்லா இதை கலந்துக்கலாம். இன்னும் உப்பு சேர்க்கலை, கடைசியாக தான் உப்பு சேர்ப்பேன். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் அரைச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன், கல் உப்பு. இது நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கூட நம்ம தண்ணி நிறையாவே சேர்க்கலாம். இந்த சால்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். இடியாப்பத்து கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கணும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கிது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். நம்ம கேஸ் அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
சால்னா. இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். வாசமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்றைக்கி நான் பூரி செஞ்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் சால்னா செஞ்சுருக்கேன், வெஜ்ஜு சால்னா. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெஜிடபிள் எதுவுமே போடல, சைவ சால்னா தான் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்களே அடிக்கடி இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. என் சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.